ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவையான சில்லி ஃபிஷ் ரெசிபி எப்படி செய்ய போகிறன்றதான் பார்க்க போகிறீங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 500 grams போன்லெஸ் ஃபிஷ், 1 tablespoon ரெட் சில்லி பவுடர், 1 tablespoon மஞ்சள், 1 tablespoon பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon, 1 egg white, தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே நம்ம இப்போ வந்து 1 tablespoon இல்லைன்னா 2 tablespoon அளவுக்கு சோளம் மாவு இதில் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இது கூடவே 1 tablespoon அரிசி மாவை ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 2 மணி நேரம் கழித்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த ஃபிஷ்ஷை எல்லாம் எடுத்து இப்படி பக்கோடா போல் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வரையிலும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குன்ட்டு. ஸோ இப்போது இது கரெக்டான டைம்ன்றனால நம்ம இப்போ இதை எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதுக்கப்புறமா திரும்பவும் அதே கடாயில் 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் 4 பூண்டும் நல்லா நறுக்கி வச்சு இந்த போல் வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முழு சைஸ் குடமிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயம் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் வரையிலும் சும்மா அப்படியே நம்ம வதக்கிக்கிறோம். 10-15 செகண்ட் கழித்து நம்ம வறுத்தெடுத்த அந்த சில்லி ஃபிஷ்ஷை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் அந்த ஃப்ளேவரோடு கலந்து போகிற அளவுக்கு ஒரு 10 செகண்ட் வரையிலும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 tablespoon டொமேட்டோ கெச்சப், 2 tablespoon ரெட் சில்லி சாஸ், 2 tablespoon சோயா சாஸ், இதை எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இது கூடவே 1 tablespoon வினிகரை ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா சேர்த்து இது கூட நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே சோள மாவு தண்ணியை இப்படி ஆட் பண்ணி கிளறி விட்டுடுங்க. சோள மாவு தண்ணி வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா இது கூட நல்லா திக்னஸ் கிடைக்குன்றதுக்காக. இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை இது மேலே தூவிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான சில்லி ஃபிஷ் 65 ரெசிபி தயாராகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you on next video. Take care. Bye.